இப்போ இன்னைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, புஷி ஆனந்துடைய வழக்கறிஞர், இவ்வளோ பெரிய நிகழ்வு நடந்தது, 41 பேர் வந்து கொல்லப்பட்டதற்கு காரணம் மாவட்ட செயலாளர் தான், மாநில பொதுச் செயலாளர் அல்ல. இப்போ எப்படி பாருங்களேன், இந்த கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், அவர் தான் ஒட்டுமொத்தமாக கட்சியை வந்து நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறார். அதான் உண்மை. அவருக்கு கீழே தான் இந்த மாவட்ட செயலாளர் இருக்காங்க. அவருடைய வக்கீல் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஏற்கனவே ஒருத்தரை கைது பண்ணிட்டீங்கல்ல, மதியழகன்னு, அவர் தான் காரணம், அதான் கைது பண்ணிட்டீங்க. இது புஷி ஆனந்துக்கு என்ன சொல்றாங்க? அனுமதி போலீஸ்ல இந்த மாதிரி கூட்டம் நடத்தணும்னு அனுமதி கொடுத்து மனு கொடுத்து அனுமதி வாங்கினது அவர் தான், மதியழகன் தான், மாவட்ட செயலாளர் தான். மாவட்ட செயலாளர் போய் அனுமதி வாங்குறதுக்காக ஒட்டுமொத்த கட்சிக்கு ஏதாவது பிரச்சனைனா அவர் மட்டும்தான் காரணமா? இவர் வந்து இடத்த பார்வையிட்டார்ல முடியாது சொல்றேன். இவர் வந்து இடத்த பார்வையிட்டாரு, இடத்த வந்து இந்த இடத்துல நடத்தலாமான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி மாவட்ட செயலாளருக்கு அறிவுறுத்தல் செஞ்சாரு, காவல்துறையிட்ட அனுமதி வாங்குவதற்கு அனுமதி கொடுத்தாரு. எத்தனை பேர் வருவாங்க, எப்படி வருவாங்க, விஜய் எப்படி இட்டாந்து கொண்டு போறதெல்லாம் முடிவு பண்ணது யாரு? அவர் சொல்ற மாதிரி எல்லாம் அவர் தானே பண்ணாரு, அவர் தானே பொறுப்புதாரி. இன்னைக்கு அவரை கைது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி வந்து பழியை ஒரு மாவட்ட செயலாளர்கிட்ட போடுறாங்க பாருங்க. ஏங்க, ஒரு ரசிகனைத்தான் நீங்க வந்து காவு வாங்குனீங்க, உன் கட்சிக்காரனையும் நீங்க வந்து நட்டாத்துல விட்டுருவீங்களா? நான் என்ன கேட்கிறேன், எங்க அவங்க யாருக்காக அங்க பர்மிஷன் வாங்கினா? விஜய் வருவாருங்கிறதுக்காக நீங்க உங்களுடைய அறிவுறுத்தல் வழிகாட்டுதலின்படி தான் காவல்துறையில வந்து பர்மிஷன் வாங்குறான், அனுமதி வாங்குறான். அப்ப இந்த இவ்வளவு நிகழ்வுகளுக்கும் மாவட்ட செயலாளர் தான் காரணம் அப்படின்னு நீங்க கை கழுவி விடுறீங்களே, இது எவ்வளவு பெரிய ஒரு அநீதியான ஒரு செயல், ஏத்துக்க முடியாத. உன் கட்சிக்காரனுக்கு நீ வந்து உண்மையா இல்லையே. இப்போ இந்த 7 வழக்குகள் ஒரு வழக்காக மாற்றி இன்னைக்கு வந்து விஜய்க்கு வந்து அனுப்பிச்சிட்டாங்க. நீ வந்து விளக்கம் கொடு, 2 வார காலத்திற்குள் என்ன எல்லாமே அடக்கம். நீ கேட்குறாங்கல்ல, தாமதமாக வந்தது குற்றமானு கேட்குறாரு. எல்லாம் கவனிங்க, புஷி ஆனந்த் வழக்கறிஞரே கேட்குறாரு, விஜய் தாமதமாக வந்தது குற்றமா?